அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து நீதிமன்றம் உத்தரவை அமல்படுத்தாத தொடர்பாக தற்போது இன்பதுரை முறையிட்டிருக்கிறார் அதிமுக MP. தொடர்பான கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன். விவரம் என்ன? தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்களுக்கு அந்த நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக கூறி இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கடிதம் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி ஏற்கனவே அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தாக்கல் செய்தார். கடந்த முறை இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு, அதாவது அமலாக்கத்துறை அனுப்பிய அந்த தகவல் அடிப்படையில் அதற்கு ஆதாரங்கள், அதாவது முறைகேடு நடைபெறத்துக்கான ஆதாரங்கள் உள்ளது. எனவே அந்த கடிதத்தின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவும் பிறப்பித்தது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வில் மனுதாரரான IS இன்பதுரை தரப்பில் வழக்கறிஞர் தமிழ் செல்வன் ஆஜராகி நகராட்சி நிர்வாகத்துறையில் அந்த பணி நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று முறையிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சில நாட்கள் தான் ஆகிறது என்றும், தேவைப்பட்டால் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் வழக்கமான முறையில் அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய தற்போது IS என்பதை முடிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கையில் மேற்கொண்டு வருகிறார். விரிவான தகவலுக்கு நன்றி மதன். எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல, நான் தான் எடப்பாடியார் கூட்டு பண்ண முதலமைச்சர் கூட்டிட்டு போய் கார்ல கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்றோட சொந்த கட்சிக்காரே இன்னைக்கு பார்க்கல, எப்படி சரியா இருக்கும்? நிறைய பேர் பல கட்சிக்கு பார்த்து போன வேலை திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்க ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல, நான் தான் எடப்பாடியார் கூட்டு பண்ண முதலமைச்சர் கூட்டிட்டு போய் கார்ல கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்றோட சொந்த கட்சிக்காரே இன்னைக்கு பார்க்கல, எப்படி சரியா இருக்கும்? நிறைய பேர் பல கட்சிக்கு பார்த்து போன வேலை திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்க ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. மரியாதையும் அதே பதவியும் கொடுத்தால் தாவேகாவுக்கு சென்ற முன்னாள் தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு திரும்ப தயாராக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்திருக்கிறார். பல அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள் செங்கோட்டையன் உட்பட பலர் தாவேகாவுக்கு சென்ற நிலையில் இந்த கருத்தை அவர் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது.